பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்களை எல்லோருக்கும் வாழ்த்துதல். இன்று லெந்துகால நிகழ்ச்சியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற வசனம். ஜெபம். அன்பும் கிருபையும் இறக்கவும் இருந்த பரம தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதை பூரணமாக கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பேசுகிறார் அடியாளை மறைத்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய வசனங்கள் வெளிப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும். துதி கனமங்களாட்டம் உமக்கை செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் நாதரும் அருமையை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வசனம் என்ன கூறுகிறது? நம்முடைய கர்த்தராய் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேவனுக்கு எப்பொழுதும் நம்மை படைத்த தேவனை ஸ்தோத்திரம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களுக்காகவும் நம்ம அவரை ஸ்தோத்திரம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நமக்கு ஆண்டவரை துதிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் உண்டு. எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒரு சில காரியத்தை மட்டும் நான் இங்கே தியானிக்கலாம். முதலாவது, ஆண்டவர் நம்மளை படைத்தார், சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? என்ன சாயலாக சிருஷ்டித்தார்? அவர் நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், மண்ணிலிருந்து இருக்கப்பட்ட மண்ணான மனுஷன். ஆனால் அவர் அந்த மண்ணை தம்முடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக நம்மளை சிருஷ்டித்தார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். தேவாதி தேவன், இந்த சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் அவருடைய சாயலாக இந்த மண்ணான மனுஷனை உருவாக்கினார் என்று வாசிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்றால் நாம் அவ்வளவு பாக்கியவான்களா, அவ்வளவு பெரியவர்களா? இல்லை, மண்ணென்று நினைவு கூறப்படுகிறவர்கள் தான். ஆனால் அவர் தம்முடைய மகிமையின் தம்முடைய சாயலை, தேவ சாயலை, மகிமையின் சாயலை நமக்கு மண்ணுக்கு கொடுத்துருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற நாம் தேவனை துதிக்காமல் இருக்க முடியுமா? ஆண்டவர் நம்மை மாத்திரம் உருவாக்கவில்லை, இந்த சர்வ லோகத்தின் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். வானத்தின் காரியங்கள், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லா காரியங்களையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். மேகத்தை உருவாக்கினார், சிருஷ்டித்தார். சமுத்திரங்களை சிருஷ்டித்தார். மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், நதிகள், சமுத்திரங்கள், எல்லாம் இந்த நீர்நிலை வாழ் ஜந்துக்கள் என எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அவர் என்னவெல்லாம் சிருஷ்டித்தார் என்பது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்திலே நாம் காணலாம். அவர் 8ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து 29ஆம் வசனம் வரை நாம் அதை பார்க்க முடியும். அவர் வானத்தை சிருஷ்டிக்கையிலே நான் அவருடனே கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லி செல்லப்பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்கிறார். பூமி உண்டாகும் முன்னும் ஆழங்கள் ஜலங்கள் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னும் நான் ஜென்பிக்கப்பட்டேன் என்று அவரை பற்றி சொல்லும்போது வேறு என்னதெல்லாம் சிருஷ்டித்தார்? பூமி உண்டாகிறது, வானங்கள் உண்டாகிறது, மலைகள் நிலைவேறச் செய்கிறார். அதுக்கு அடுத்தாக குன்றுகள் உண்டாகிறது. அடுத்த பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கி பின்பு வானங்களை பகழைக்கிறார், சமுத்திரங்களை வட்டணிக்கிறார். இப்படியாக அவருடைய என்னென்ன செய்தார் என்று எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கிறார், உயரத்திலே மேகங்களை ஸ்தாபிக்கிறார், அடுத்து சமுத்திரங்களையும் ஊற்றுகளையும் வைக்கிறார். சமுத்திரம் ஜலம்
தன் கரையை விட்டு புரண்டு போகாதபடிக்கு அவைகளுக்கு ஒரு எல்லையை கூட நியமிக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். அந்த சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகள், படைப்புகள், சகல விதமான மீன் வகைகள், திமிங்கலங்கள், இந்த கடற்குதிரை போன்ற திமிங்கலங்கள், டால்ஃபின் போன்ற அருமையான மிருகங்கள், விலங்குகள் எல்லாம் அந்த கடல்வாழ் விலங்குகளாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அருமையாக படைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். உயர வானத்திலே, பூமியிலே, சமுத்திரத்திலே, மலைகளிலே என்று பல வகையான எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் பூவுலகத்தை சிருஷ்டித்தார். இப்படியாக அவர் அநேகமாக எல்லாவற்றையும் கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இப்படியாக அவர் சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாம் மிக அருமையான காரியங்களாக இருக்கிறது. அவற்றில் ஒன்றுதான் கடைசியாக மனிதனை சிருஷ்டித்தார். இந்த மனிதனை தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதன் பிறகு முதலாவது மனுஷனை சிருஷ்டித்தார். பிறகு அவனை அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த விழாவிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இருவருமே தெய்வ செயலாக படைக்கப்பட்டவர்களாம். மனுஷன் மாத்திரமல்ல, மனுஷி இருவரும் மனுக்குலம் முழுவதும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கோம். அப்பொழுது நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவருக்கு. இப்படியாக எல்லாம் இது மாத்திரமல்ல, வானத்திலே உள்ள அதிசயங்களை பார்த்தால் மிக அற்புதமானவை. சூரியன் இருக்கிறது. சூரியன் நமக்கு ஒளியை கொடுக்கிறது. வானத்திலே பகலிலே ஆள சூரியனையும் இரவிலே ஆள சந்திரனையும் படைத்தார்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த சூரிய குடும்பம், அந்த சூரியனை சுற்றி நிறைய கோள்கள் சுற்றி வருகின்றன. சோலார் சிஸ்டம் என்று நாம் சொல்லுவோம். அந்த இது ஒரு சூரிய குடும்பம். ஒரு சூரியனை சுற்றி அதிலே ஒரு கோளாகத்தான் நம்முடைய பூமி இருக்கிறது. இப்படி அதை தவிர மற்ற மெர்க்குரி, ஜூபிட்டர், வீனஸ் என்று சேட்டன் என்று பல கோள்கள் இந்த ஒரு சூரியனை மையமாக சுற்றுக்கும். இது ஒரு சோலார் சிஸ்டம். இதை போல் எத்தனையோ வகையான சோலார் சிஸ்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்ஸி என்று சொல்லப்படுகிறது. பல கேலக்சிகள் இதை போல் பல 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 எண்ணி முடியாத கேலக்சிகள் சேர்ந்தது தான் ஒரு மில்கிவே, பால்வெளி வீதி என்று சொல்லப்படும். அதுக்கும் பிறகு இந்த அண்டவெளி, அது நாம் கிரகிக்கக்கூடாத அளவு பிரமாண்டமாக அவைகளெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் உருவாக்கின ஆண்டவர் அவைகளுக்கெல்லாம் தம்முடைய சாயலை கொடுக்கவில்லை. ஆனால் நமக்கு, மனிதனாகிய நமக்கு தான், மண்ணாக இருக்கிற மனுஷனுக்குத்தான் இந்த தேவனுடைய சாயல். எவ்வளவு ஆசீர்வாதம்! அப்போ அவளுக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? அதைத்தான் பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக இது நம்மை கருவிலே உருவாக்கின தேவன். முதல்ல சிருஷ்டிப்பின் தேவனாக அவர் இருந்தார். அவர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரெண்டாவதாக அவர் உருவாக்குகிற தேவன். அவர் முதலாவது சிருஷ்டிப்பின் தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவதாக உருவாக்குகிற தேவன். தாயின் கற்பத்திலே ஒரு உயிரை வைத்து நம்மளை உருவாக்குகிறார். கற்பம் உருவான நாளிலிருந்து அந்த கரு வளர்கிறது. எந்த நாளிலே அதற்கு வளர்ச்சி அடைய வேண்டும், எந்த நாளிலே சதைகள், தசைநார்கள், இரத்த ஓட்டம், குழாய்கள், அந்த தோல் முதலானவை எப்பொழுது உருவாக வேண்டும், தலை, இருதயம், மற்ற ஜீரண உறுப்புகள், கைகள், கால்கள், இப்படி எல்லாம் உருவாக வேண்டும். தலை, மூளை, இப்படியாக அருமையாக நம்முடைய ஒவ்வொரு மனித உறுப்புகளையும் பார்க்கும்போது மிக அற்புதமான காரியங்களாக நம்மை உருவாக்கியிருக்கார். தாயின் கருவிலே உருவான தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். நாம் ஆயுள் நாளெல்லாம் அவரை ஆராதித்து தொழுது மகிழ்ந்து அவரை போற்ற வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு அற்புதமாய் சிருஷ்டித்திருக்கிறார். சங்கீதம் 136:9-14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டபடினால் அவரை துதிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். நாம் உருவாக்கப்பட்ட விதம், அவர் நம்மளை நடத்துகிற விதம் எல்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நாம் உருவாக்கப்பட்டதை பார்க்கிறோம். நம்ம சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தால் மிக அதிசயமாக பிரமிக்கத்தக்கதாக இருக்கட்டும். கண்களை பாருங்கள். இந்த நாம் மனிதன் கண்டுபிடித்த லென்ஸை விட எத்தனையோ ஆயிரக்கணக்கான மடங்கு அது பார்வை
வலிமையானது, பவர்ஃபுல்லானது. அது எவ்வளவோ இங்கேருந்து பாருங்கள், வானத்திலே உள்ள சூரியனையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றது கண். பாருங்கள், ஒரு கேமராவால் அதை அவ்வளோ தூரத்துக்கு எடுக்க முடியாது, ஆனால் நம்முடைய கண் அவ்வளோ தூரத்துக்கு பார்க்க முடியும். எத்தனை வருடங்கள் நாம் உயிர் வாழும் வரை 80, 60, 70 அத்தனை வருடங்கள் அது வேலை செய்கிறது. அதுபோல் நம்முடைய இருதயம் பிறந்த உருவான நாள்லேருந்து துடிக்க ஆரம்பித்து இப்போ கடைசி வரை இருதயம் துடிப்பு நின்று விட்டால் உயிர் நின்றுவிடும், அவ்வளவாக துடிக்கிறது. மற்ற பாகங்கள், மூளை எவ்வளவு கருத்தாய் வேலை செய்கிறது. எல்லா மனித பாகங்களையும் அது கோஆர்டினேட் பண்ணி மூளையை பிறப்பிக்கிற கட்டளைகளை தான் கைகள், கால்கள், மற்ற நரம்புகளையெல்லாம் வேலை செய்கிறது பார்க்குறோம். எல்லாவற்றுக்கும் பிரதானியாக மூளை செயல்படுது. அந்த மூளையின் செயல்பாடை இன்னும் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். நாம் 10% அந்த மூளையின் அறிவைத்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா, அதுவே இவ்வளவு இருக்குது. இப்போ இன்னும் பயன்படுத்தப்படாத மூளையின் பகுதி நிறைய இருக்குது, இன்னும் அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவாக சிறப்பான விதையில் நம்ம சரீரத்தை உருவாக்கின தேவன் அற்புதமான சிருஷ்டிகர் அல்லவா. உருவாக்குகிற தேவன் நம்மை அவ்வளவாய் அழகாக உருவாக்கியிருக்கிறார். கைகள், கால்கள், நடக்க, உட்கார என்று சொல்லி சதைகளையும் தசை நார்களையும் இரத்த ஓட்டத்தையும் கண்டுபிடித்த ரத்தம், எத்தனை வகையான ரத்தங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ரத்தங்கள். கை ரேகைகள் பாருங்கள், இட் இஸ் யுனிக் ஐடென்டிட்டி ஃபார் அஸ். அந்த ரேகைகள் அது மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நுனித்து ஆராய்ந்து நுணுக்கமாக அவர் கண்டுபிடித்து செய்திருக்கிறார். இது எவ்வளோ அற்புதமானது. இதைத்தான் நாம் சொல்கிறோம். நாம் இவ்வளவு அற்புதமாக நம்மளை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கின இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா. அவரை மனதார துதிப்போம். நல்ல கைகளை கொடுத்தீரே, நல்ல கால்களை கொடுத்தீரே, நல்ல கண்களை கொடுத்தீரே, செவித்திறன் காதுகளை கொடுத்தீரே. பேசுகிறோமே நாவு, வாய், உதடுகள், நாவு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு அருமையான வார்த்தைகளை பேசுகிறது, மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதா. அதற்கெல்லாம் நம் நன்றி செலுத்த வேண்டும். சிருஷ்டிப்பின் தேவனுக்கு நன்றி, உருவாக்கின தேவனுக்கு நன்றி. அடுத்தபடியாக மூன்றாவதாக போஷிக்கிற தேவன். நாம் அனுதினமும் 3 வேளை சாப்பிடுகிறோம். 3 வேளை சாப்பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது. 3 வேளையும் நம்மளை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். பல வேளைகளில் சாப்பாடு இல்லாதவங்களை நம்ம ஆண்டவர் சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்கிறார் மத்தேயு 6:25. ஏனென்றால் இவைகளெல்லாம் ஆகாரத்தை பார்க்கலும் சரீரமும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்கிறார். ஏனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி நாம் தேடுகிறவர்கள் இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பிதாவானவர் தாமே அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், ஏனால் இவைகள் என்னென்ன என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அது ஏற்ற வழியில் அவர்களை கொடுப்பார். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக சங்கீதம் 136 நினைக்கிறேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவர் துதிக்கு பாத்திரராக அந்த தேவன் இருக்கிறார். சங்கீதக்காரன் அவரை துதிக்கும்போது சங்கீதம் 136 முழுவதுமே அவர் எதற்காக துதிக்க வேண்டும் என்பதை அவர் பட்டியல் போட்டு காண்பிக்கிறதை பார்க்கலாம். சங்கீதம் 136 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எதற்காக என்றாலும் தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தண்ணீர்களை, வானங்களை ஞானமாய் படைத்தவரை, உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படியாக வானங்களை படைத்தார், தண்ணீர்களை படைத்தார், மேலே பூமியை பரப்பினார், பெரிய சுடர்களை உண்டாக்கினார், பகலில் ஆள சூரியன், இரவில் ஆள சந்திரன் என்று சொல்லி ஆண்டவருடைய சிருஷ்டிகர் என்னதெல்லாம் சிருஷ்டித்தால் அது அப்படியே அவர் சங்கீதமாக எழுதி அவரை துதிக்கிறார். இதைத்தான் நம்ம முதல் பகுதியிலே பார்த்தோம். எப்படியாக அவர் சிருஷ்டித்த தேவன் அவரை துதித்தார் என்று பார்க்கிறோம். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்து அவர்களை இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து அவர்களை கானானை சுதந்திரிக்க கொடுத்தார் என்று பார்த்தோம். அதில் தான் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினவரை துதியுங்கள். 25ஆம் வசனத்தில் மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். ஆம், அவர் கிருபை என்றும் உள்ளதாக நமக்கு இருக்கிறது. நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார், நம்மளை 3 வேளை போஷிக்கிறார். எவ்வளோ அற்புதமாக இப்பொழுது நமக்கு
சிறு வயதிலிருந்து பிறந்ததிலிருந்து இந்த வயது வரை தினமும் 3 வேளை அல்லது 2 வேளை என்று கூட வைத்துக்கொள்ளலாம். இத்தனை வேளையும் வயிறார உணவு கொடுத்து இத்தனை வருஷங்களை போஷித்து பராமரித்து காப்பாற்றி வருகிறார் அல்லவா? அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அவரை துதிக்கலாம் அல்லவா? நிச்சயமாக அவர் துதிக்கு பாத்திரராகவே இருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாம். அதுதான் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. 6:36 மத்தேயு 6:36 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் என்ன? ஆகாரம், நமக்கு சரீர தேவையான ஆகாரம், உடை எல்லாம். காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துவித்த தேவன் நமக்கு ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்மளை போஷிக்க மாட்டாரா? நம்மளை உடுத்துவிக்க மாட்டாரா? நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினால் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நிச்சயமாக நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படி கொடுத்து கொண்டு இருக்கிற தேவனை நாம் மனதார துதிக்க வேண்டும் அல்லவா? அதற்காகவும் நாம் துதிப்போம். அடுத்தபடியாக பாதுகாக்கிற தேவன். நாம் அனுதினமும் வெளியே நிறைய பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிரயாணத்திலே நமக்கு பாதுகாப்பு தேவை. பைக்கில், 2 வீலர், 4 வீலர், ஏரோப்ளைன், ஷிப்பில், தண்ணியில், பல விதமான பிரயாணங்கள் நமக்கு இருக்குது. ஸ்பேஸில் கூட ராக்கெட்டில் போகிறாங்க. இப்படி எல்லா விதமான பிரயாணங்களிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த காலகட்டங்களிலே விபத்துகள் மிக 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 அதிகமாக அனுதினமும் செய்திகளை செய்தித்தாளை எடுத்தாலே நிறைய விஷயங்கள் விபத்துகளை பற்றி இருக்கிறது. அங்கே ட்ரெயின் மோதல், பைக் மோதல், கார் மோதல் என்று சொல்லி அப்படியாக இருக்கிற ஆண்டவர் சங்கீதம் 91:11 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 122 அவர் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று அருமையாக நல்ல வாக்குத்தத்தங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இவ்வளவு வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து அதை விசுவாசிக்கும் போது நமக்கு அந்த தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது. இவ்வாறு நமக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லவா? நாம் நன்றியை செலுத்துவோம். போஷிக்கிற தேவன், சிருஷ்டித்த தேவன், உருவாக்குகிற தேவன், இப்பொழுது போஷிக்கிற தேவன், இப்பொழுது பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். இதையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது நோய்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். நோய்கள்லேருந்து விடுக்கிறது. இப்போ இந்த காலத்தில் பலவிதமான நோய்கள் நம்மளை தாக்குகிறதை பார்க்குறோம். சிறியவர்களானாலும் சரி, நடுத்தர வயதுகளானாலும், பெரியவர்களானாலும் சரி, எல்லோருக்கும் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு இருக்குது. விசேஷமாக 40 வயதை கடந்து விட்டாலே சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய், அல்லது கேன்சர் நோய், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் என்று சொல்லி கேன்சர் என்று பலவிதமான கேன்சர்கள் பலவிதமான பார்ட்ஸில் இருக்குது. இப்படியாக பல நோய்கள் எல்லோரையும் தாக்கி எல்லோரும் நோயாளிகளாகத்தான் இருக்கிறோம். நோய் வந்தால் நாம் சரீரம் பலவீனப்பட்டு போகிறது, மனசும் வேதனைப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்துருக்கிறார்? ஆபத்து காலம், சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. அப்போ நோய் ஒரு ஆபத்து தான். ரொம்ப வேதனை, கண்ணீர் இதெல்லாம் மாறணும்னா அவரை நோக்கி கூப்பிடணும். அது ஒன்று தான். அவரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவர் நம்மளை விடுவிக்கும் போது நம்ம அவரை கூப்பிடும்போது அவர் விடுவிப்பார், நம்ம அவரை மகிமைப்படுத்தணும். இதுதான் அவர் எதிர்பார்க்கிறது கட்டம். அதுபோல் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நானே உன் பரிகாரையாகிய கர்த்தர், இப்படியெல்லாம் நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதில் நமக்கு நிச்சயமாக அவர் அவருடைய ஒரு நாமமே யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா என்றால் அவர் தான் நம்மளுடைய பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்து தேசத்துலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு எகிப்தியர் யாத்திராவும் 15:26 அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணுன வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அந்த எரேமியா 33:6 இந்த மாதிரி தான் சொல்லுது. நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். நான் அவங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவாங்க. சௌக்கியமும் ஆரோக்கியம் தான் நமக்கு வேணும். பணத்தை விட நமக்கு இப்போ ஆரோக்கியம்தான் முக்கியமான தேவையாக இருக்குது. பணத்தை வச்சு சௌக்கியத்தை வாங்க முடியாது. ஆனால்
ஆண்டவருடைய கிருபை நமக்கு அதை இலவசமாக கொடுக்குறாரு. அதை அவர்களை குணப்படுத்தி அவங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் கட்டளையிடுவார். இது எவ்வளோ அருமையான வார்த்தை. இதெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படியாக நமக்கு இதை மாதிரி நிறைய பேர் ஜெபிச்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம், விடுதலை வாங்கியிருக்கோம். இப்படி நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து விடுதலை செய்கிற, நோயிலிருந்து பாதுகாக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நிச்சயமாக அவரை துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அது நோயிலேருந்து நமக்கு நல்ல அவர் நம்முடைய சத்துருக்களிலேருந்து விடுதலை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். நிறைய நேரங்களில் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீதியை சரிக்கட்டி நமக்கு சத்துருக்களிலேருந்து விடுதலை கொடுக்குற தேவனாகவும் இருக்கார். நிறைய இது நம்மளை வழி நடத்துகிற ஆலோசகர்களுக்காக நன்றி சொல்லணும். நம்ம குடும்பத்தில் பெற்றோர் நமக்கு முதல்ல வழி நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து நம்ம டீச்சர்ஸ் நம்மளை வழி நடத்துகிறாங்க நல்ல பாதையில் செல்கிறதுக்கு. அப்புறம் நண்பர்கள், உற்றார், உறவினர், இது மாதிரி நல்ல நண்பர்களை கொடுத்ததுக்காக, நல்ல பெற்றோரை கொடுத்ததுக்காக, நல்ல டீச்சர்ஸை கொடுத்ததுக்காக, அப்புறம் நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சேர்த்து நன்றி சொல்லணும். அவருக்காக நன்றி சொல்லுவோமா? நம்ம யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுடைய நன்மைக்காக பிரயாசப்பட்டு உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்காகவும் அவங்களையெல்லாம் கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். தாவீது ராஜா கூட அவர் பத்சேபாள்கிட்ட தவறு செய்யும்போது அவரை நாத்தான் தீர்க்கதரிசி சுட்டி காட்டினார், நீ செய்தது தவறுன்னு. அவர் அப்புறம் அவர் ஒரு ஓமை மூலமாக சொல்லி நீனே அந்த மனுஷன் சொன்ன உடனே அவர் திருந்திடுவார். திருந்தி ஆண்டவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தது. ஸோ இப்படி அவர் திருந்தி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அந்த நாத்தான் தீர்க்கதரிசி. அதுபோல் அவர் அபிகாயில், நாபால், அவன் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்காதனால அவன் கோவப்பட்டு அவனை குடும்பத்தை அழிக்கிறதுக்காக வருவாங்க. வர்ற வழியில் அபிகாயில் போய் அவங்கள சந்தித்து அவங்களுக்கு தேவையான உணவு வகைகள்லாம் கொடுத்து அவன் காலில் விழுந்து, நீர் ஒரு நாளையில் நீர் ராஜாவாக போகிறீர், இந்த இரத்தப்பழி உங்கள் மேலே இருக்கக்கூடாதுன்னு இரத்தப்பழி இருக்கக்கூடாது, நீர் ராஜாவாக பழி இருக்கும்போது அதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி அழகாக சொல்லுவாள். இந்த அபிகாயில் ரொம்ப ஞானமாக பேசுவாள். அதை கேட்டவுடனே அவர் உடனே அவர் அந்த குடும்பத்தை அழிக்கணுங்கிறத மாற்றிட்டு அவள்கிட்ட உணவுப் பொருள் பெற்றுக்கொண்டு அழிக்காமல் திரும்பி போயிடுவார். ஆனால் கர்த்தரே அந்த நாபாலுக்கு தண்டனை கொடுப்பார். ஆனால் இப்படி அவள் தாவீது ராஜா தவறு செய்யக்கூடாது, இரத்தப்பழி சிந்தக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆலோசனை கொடுத்தவள் இந்த அபிகாயில். அதை அப்படி கொடுத்த தேவனுக்காக அவர் நன்றி செலுத்தினார். பின்காலத்தில் அந்த நாபால் அவன் இறந்த பிறகு அபிகாயிலையும் மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டார். ஸோ அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும், தவறான முடிவுகளை எடுக்க போவோம். அப்போ நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்குன்னு சில நேரம் வச்சுருப்பார். அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது கடமையாக இருக்குது. இப்படி எல்லா காரியங்களுக்காகவும் நன்மை செய்கிற காரியங்களுக்காகவே நன்றி செலுத்துகிறோமே. ஆண்டவர் இன்னும் ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவர் நமக்காக இவ்வளவு பாட்டு நமக்காக ரத்தம் சிந்தினாரே நம்ம ரட்சகர், அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? அவர் எத்தனை பாடுகள் நமக்காக பட்டார். அவர் வானத்திலேருந்து எவ்வளோ அவர் பெரிய மகிமையில், தேவ மகிமையில் இருந்தார். ஆனாலும் தம்மை தாழ்த்தி, பிலிப்பியர் 2:8 சொல்ல, அவர் தம்மை தாழ்த்தி தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து தம்மைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து அவர் மனுஷ சாயலானான்னு போட்டிருக்கு. எவ்வளோ அருமையாக தேவ சாயலில் இருக்கிறவர் தம்முடைய தேவ மகிமையெல்லாம் துறந்து வச்சுட்டு பூமிக்கு வரணுங்கிறதுக்காக வெறுமையாக்கி அப்புறம் அடிமையின் கோலத்தை எடுத்துக்கிட்டார். அடிமையாக எடுத்து மனுஷ சாயலாக மாறி அவ்வளவாக தன்னை தாழ்த்தினார். இப்படி தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தது யாருக்காக? நமக்காக, நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காகத்தான் அவர் மனுஷகுமாரனா இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தது மட்டும் இல்லை, அது ஒரு தாழ்மை. அவருக்காக, அந்த தாழ்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்தணும். அவர் இரக்கம் பாராட்டினார். அவர் எந்த பூமியிலே 30 வருஷமோ ஒரு சாதாரண ரொம்ப எளிமையாக ஒரு தச்சன் மகனாக பிறந்தார், தச்சன் மகனாக வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? 30 வருஷம் வரைக்கும் அந்த அடிமையை சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தார். 30 வருஷத்துக்கு பிறகு 3.5 வருஷம் தான் 33வது 3 வருஷம் தான் ஊழியம் பண்ணார். ஆனால் அவருக்கு அந்த உரிய காலங்கள் வரும்போது இந்த கெத்சமனே தோட்டத்திலேருந்து எவ்வளவு அவர் அப்படி சிலுவையில் மரணம் அடைய வேண்டிய இருக்குது. ஏன்னா நம்ம மனுக்குலம் பாவத்திலேருந்து விடுவிக்கப்பட வேண்டுமானால் மாசற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவர் வர்றாரு. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை விடுவிக்க தேவன் நம்மக்கிட்ட அன்பு கூர்றாரு. அவருடைய அன்பை எப்படி காமிக்கிறாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய தேவனை அடையும்படிக்கு அவரை தந்திரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஸோ தேவன்
தம்முடைய ஒரே குமாரனாக அனுப்புனது மூலம் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தது மூலமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ ஒருத்தருக்காக ஒருத்தர் மறிக்க முடியுமா? தேவையில்லாமல் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றும் இல்லை என்று சொல்லி யோவான் 15:13 சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி சிநேகிதன் மாதிரி நம்மளை நினச்சி நமக்காக சிலுவையிலே பாடுகள் பலப்பட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்னு பார்க்குறோம். அதனால தான், ஏன்னா நம்ம அதனால் மீட்கப்படுறதுக்காக அவர் என்னென்ன பாடுகள்லாம் பட்டாருங்கிறத ஏசாயா 53 நம்ம பார்க்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், கர்த்தரை அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார். அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தம்முடைய முகங்களை மறைத்து கொண்டார், நாம் அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டுமாக்கினே அவர் ஏற்றுக்கொண்டார் பார்க்குறோம். இப்போ இவ்வாறு இதெல்லாம் அவர் ஏன் ஏற்றுக்கிட்டாரு? நமக்காக. அது எதுக்காக? நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால. இப்படி இந்த மனுக்குலத்தின் மேல் அன்பு கூர்ந்து நமக்காக மறிக்கணும்னா எப்படியெல்லாம் பாடுபட்டார்ந்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம பார்க்கலாம். அவர் 30வது வருஷத்தில் கெத்சமனே தோட்டத்தில் இனிமேல் அடுத்த நாள் சிலுவையில் மரணம் அடைய போகிறவங்கிறதுக்காக வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அப்போ ரத்தத்தின் வேர்வை துளிகளாக விழுது, ரத்த வேர்வையாக விழுது. அதுக்கப்புறம் அவர் சொந்த கூட சீஷரில் ஒருத்தனே காட்டி கொடுக்கப்படுறான், யூதாசால காட்டி கொடுக்கப்பட்டு அவரை பிடிச்சிட்டு கைது செய்து எடுத்துகிட்டு போகிறாங்க. பிரதான ஆசாரியன் அண்ணாட்ட போகிறாங்க, காய்பாட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் பிலாத்து விட்டு அனுப்புகிறாங்க. ஒவ்வொருத்தரும் விசாரணைங்கிற பண்ணாங்க. அப்புறம் ஏரோதுட்டு அனுப்புகிறாங்க. இப்படி ஒரு ராத்திரிக்குள்ளேயே எத்தனையோ பேர்கிட்ட விசாரணை. அப்புறம் அவரை வாரினால் பிலாத்து ஜனங்கள் ஏவி விட்டதுனால, ஆசாரிகளும் ஜனங்களும் ஏவி விட்டதுனால அவரை மரண அக்கினிக்கு தீர்த்துடுறாரு. கையை கழுவிட்டு, இந்த மனிதன்கிட்ட எந்த குற்றத்தையும் காணோம், இவனுடைய ரத்தப்பழி என்னை விட்டு நீங்கள் கிடாதுன்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு மரண அக்கினி கொடுத்துறாரு. அதுக்கு முன்னாடி வாரினால் அடிக்க வச்சுறாரு. அவங்க வாரினால் அவரை அடிக்கிறாங்க. அந்த வாரில் ஒரு 10 எலும்பு துண்டு குண்டு எறும்பு குண்டெல்லாம் இருக்குமா. ஒரு இடம் அடித்தாலே முதுகில் உள்ள அவ்வளவு தொலியும் பிச்சுக்கிட்டு வரும். அதை மாதிரி எத்தனையோ 40 அடி, ஒன்று கூட 40 அடி அடித்தாங்க. தலையில் முட்கிரீடம் சூட்டினாங்க. அவ்வளோ ரத்தம் முகத்தில் வலியுது. அவங்கெல்லாம் தலையில் குட்டினாங்க, அவங்கள துப்புனாங்க, அவரை குட்டுனாங்க. இப்படியாக அவர் நிந்தை பரியாசம் எல்லாத்தையும் சகிச்சார். யாருக்காக? நமக்காக. இவ்வளவு பாடுகள் பட்டது யாருக்காக? நமக்காக. நாம் மீட்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகம் அழிவுக்குள்ளே இருக்குது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறது கொஞ்ச நாள் தான். அந்த உலகத்திலேருந்து பாவத்திலேருந்து நம்ம இயேசுவின் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொள்வது எத்தனை பேர்கள், அத்தனை பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை நாமத்தை விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கிடணும்னா அவர் நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்த வேண்டியிருக்கு. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கோம். அந்த பாவத்தின் ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அதற்காகத்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். அப்போ நம்ம அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாகிறோம். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தாரே இந்த மீட்பர், இந்த இரட்சகர், இவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அதுதான் மெயின். அதுக்காக நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும். ஏன்னா அவர் துதிக்கு பாத்திரம் இருக்கிறார். துதிக்க துதிக்க தோத்திர பலிகள் பெருகுன்னு சொல்லப்பட்டிருக்குது. யோசபாத் ராஜா கூட அவருக்கு விரோதமாக சண்டை யுத்தத்துக்கு வரும்போது 3 ராஜாக்கள் வந்தாங்க. அப்போ இவர் சொன்னார், தீர்க்கதரிசி, நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறாரு, நீங்கள் இருங்க. உடனே அவங்க தாழ விழுந்து பணிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதில் துதிக்கிறதற்கு பாடகரை நியமிச்சிட்டார் யோசபாத். பாடுறாங்க, அவங்க துதிச்சு பாடுறாங்க. இங்கே துதிச்சு பாட ஆரம்பித்த உடனே அங்கே அவங்க அந்த விரோதிகள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக வெட்டுண்டு செத்துறாங்க. அப்போ அந்த பெரிய வெற்றி அந்த யோசபாத் ராஜா எப்படி கிடைச்சது? துதித்தார் அவர். துதிக்க தான் கிருபைகள் ஸ்தோத்திர பலினாலே கிருபைகள் பெருகும்னு சொல்லப்படுது. இப்படியாக நம்ம எல்லாருக்காகவும் துதிக்க அழைக்கப்படுறோம். இப்படி நன்மை செய்கிற காரியத்துக்காகவே துதிக்கிறோமே. இன்னும் ஒன்று, யோபுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தது, எத்தனை பாடுகள் வந்தது, எத்தனை இழப்புகள், எத்தனை நஷ்டங்கள் வந்தது. ஆனால் அப்பையும் அவர் துதிச்சாரே. யோபு 1:21 சொல்றதுல, நான் நிர்வாணியாய் பிறந்தேன். இப்போ ஒரே நாளையில் அவனுடைய ஒட்டகங்கள், ஆடுகள், ஏர்மாடுகள், கழுதைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. மற்றவங்களால ஒன்று எரிஞ்சு போச்சு, இல்லாட்டா எதிரிகள் தூக்கி போயிட்டாங்க. 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் இருந்தாங்க. இந்த நஷ்டத்தை ஒரே நாளிலே சந்தித்த யோபு என்ன சொன்னார்? தேவனை குறித்து முறுமுறுக்கலை.
நிர்வாணியாய் இந்த தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் போகிறேன். நான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறார். இப்படியாக அவர் இந்த நஷ்டத்திலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்படுகிறோம். இதுதான் ஸ்தோத்திரம். நமக்காக கர்த்தருக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும், இயேசு கிறிஸ்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும், தேவனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். தேவன் திரியேக தேவன், அவர் பிதா நம்மளை குமாரனை அனுப்புனதற்காக நன்றி, குமாரன் நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டதுக்காக நன்றி, நம்மை இப்போ இன்று வரை வழி நடத்தி விடுகிற ஆவிய தேவையானவருக்காக நன்றி. இவ்வளவு நன்மைகள் நாம் பெற்றிருக்கோம். ஆனால் பாடுகளையும் நாம் துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா எபிரேயர் 2:10 சொல்லுது. எபிரேயர் 2:10 என்ன சொல்லுது? பாடு ஏன் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பாடுகள் நிறையா இருந்தது? ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களால் பூரணப்படுத்துவோன்னு அநேகரை மகிமையிலே கொண்டு சேர்க்கிறதுக்காகத்தான். நாம் பரலோகத்தில் நம்மளை கொண்டு சேர்க்கறதுக்காக, அந்த பாவத்திலேருந்து விடுவிச்சு நம்மளை பரலோகத்தில் கூட்டு போகிறதுக்காகத்தான் அவரை பூரணப்படுத்தினாரா ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களால். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது அதுக்கு நன்றி செலுத்தணும் அல்லவா? ரட்சிப்பின் அதிபதி நமக்காக பூரணமாக உபத்திரவப்பட்டாரே, அவருக்காக கொடி நன்றிகளை செலுத்துவோம். இப்படி எதுக்காகலாம் நம்ம நன்றி செலுத்துவோங்கிற பற்றி ஒரு சிறிய பாடல் இருக்குது. அந்த பாடல் நமக்கு கருத்தாக சொல்லுது எதற்காகலாம் நாம் நன்றி செலுத்தணும்னு. அதை நம்ம பார்ப்போம். ஸ்தோத்ரம் 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 இயேசு தேவா, ஸ்தோத்ரம் 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 துதியுமக்கே தேவா, ஸ்தோத்ரம் துதியுமக்கே. கருவில் கண்டீர் ஸ்தோத்ரம் தேவா, தெரிந்து கொண்டீர் ஸ்தோத்ரம் தேவா, என்னை அழைத்தீர் ஸ்தோத்ரம் தேவா, உந்தனின் சேவை செய்ய தேவா, உந்தனின் சேவை செய்ய. ஸ்தோத்ரம் 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 இயேசு தேவா, ஸ்தோத்ரம் 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 துதியுமக்கே. எனக்காய் வந்தீர் ஸ்தோத்ரம் தேவா, சிலுவையில் மரித்தீர் ஸ்தோத்ரம் தேவா, ரத்தம் சிந்தினீர் ஸ்தோத்ரம் தேவா, என்னை ரட்சிக்கவே தேவா, என்னை ரட்சிக்கவே. ஸ்தோத்ரம் 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 இயேசு தேவா, ஸ்தோத்ரம் 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 துதியுமக்கே. உயிர்த்தெழுந்தீர் ஸ்தோத்ரம் தேவா, பரலோகம் சென்றீர் ஸ்தோத்ரம் தேவா, வரங்களை அளித்தீர் ஸ்தோத்ரம் தேவா, உமக்கென்று வாழ்ந்திடவே தேவா, உமக்கென்று வாழ்ந்திடவே. ஸ்தோத்ரம் 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 இயேசு தேவா, ஸ்தோத்ரம் 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 துதியுமக்கே. ஜெபம். அன்பும் கிருபையும் இறக்கம் இந்த பரம தந்தையே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய எதற்காகவெல்லாம் நாங்கள் உம்மை துதிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் சுவாமி. எல்லா காரியங்களை பார்க்கிலும் நீர் எங்களுக்காக ஆண்டவரே பரலோக மகிமையை துறந்து எங்களுக்காக இந்த மனுக்குமாரனாக உதித்து மனுஷகுமாரனாக வாழ்ந்து வளர்ந்து சிலுவையிலே மரித்தீரப்பா. உம்முடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தினீரப்பா. அந்த இரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தீரே. அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதற்காக கொடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதுவரை ஆண்டவரே அவர்கள் இந்த உம்முடைய இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே வர ஆயத்தமாக இருந்திருந்தால் நன்றி சுவாமி. இல்லாதவர்கள் இன்றே இதை கேட்ட இந்த கடமை ஆண்டவரே அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வர தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. இப்பொழுது வகையின் காலங்கள் மிக சமயமாக இருக்கிறதப்பா. காலங்கள் உலகத்தில் நடைபெறுகின்ற போர்கள் மற்ற எல்லாம் பார்க்கும்போது வருகையின் நாட்கள் மிக 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 சமீபம். அவர் நான் வந்து உங்களை அழைத்து போகிறேன் சொன்னபடி அந்த வருகைக்கு ஆயத்தமாக எங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை அர்ப்பணித்து முடித்திருந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. துதிகனம் அவங்களாற்ற உமக்கை செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் நாதரும் அருமையை ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.